வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல முக்கியமான பஞ்சாயத்துகள் இன்னைக்கு 2 பஞ்சாயத்துனாவே பார்வதி இருப்பாங்களே, அந்த பஞ்சாயத்தை இப்போ பேச போகிறதில்ல. அது அடுத்த வீடியோவில் பேசலாம். பார்வதி வெர்சஸ் கேப்டன் பஞ்சாயத்தை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம வினோத், திவாகர் இவங்க 2 பேரையும் வந்து பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு செட் ஆயிட்டாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அது வைரல் ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு விஜேஎஸ் வேற உள்ள சொல்லிட்டார் அதை. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணாங்க, ஆனால் செட் ஆகலை. திவாகரோட லாங் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் க்ரியேட்டிவாக பண்ணுறேன், காமெடி பண்ணுறேன் அப்படின்லாம் அது நமக்கு புரியுது. இப்போ தான் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர் நேற்று வரை பார்த்தீங்கன்னா பார்வதி கூட இருந்தார். இப்போ சபரி கேங் கூட போயிட்டாரு. அங்கேயும் லேசாக சலசலப்பு ஆரம்பிச்சிருக்கு. பெருசாகும் அது. இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா, காலையில் எல்லோரும் வரிசையாக அதை சுற்றி நின்று இங்கே பாசிட்டிவாக ஸ்லோகன் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொழுது நம்ம கேப்டன் அதில் வந்து இவர் ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்லோகன் சொல்கிறாரு. அதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா கேப்டன் இருங்க அப்படின்றாரு. விக்ரம், வினோத், இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருங்கப்பா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து சிலர் கண்டினியூ பண்ணிடுறாங்க அந்த ஸ்லோகனை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோக்கஸ் வந்து நேராக வினோத்கிட்ட போயிடுச்சு. யாரை பார்த்து 1000 தடவை பார்த்துருக்குற இதையே தான் பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி என்னை வந்து நிறுத்த சொல்லலாம், நீ எப்படி என்னை இருக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க ஆரம்பிக்க வினோத் கடுப்பாயிட்டா. அப்படி அவருக்கு கடுப்பாயிட்டு ஒரு கட்டத்தில் ஓவராக வார்த்தையை வேற விட்டார். நீ போடா பைத்தியக்காரன் நாயே, நான் சொல்லடா தலை சொன்னார்றா பைத்தியக்காரன் நாயே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். சும்மாவே வந்து திவாகர் வந்து அங்கே பேச ஆரம்பிச்சுவார். பைத்தியக்காரன் நாயே அப்படின்னு சொன்னால் அதுவும் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு பாசிட்டிவாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து அங்கே பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க காலையில் பாசிட்டிவாக ஆரம்பிக்க வந்திருக்கிறோம், யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நீங்கள் இப்போ கேட்குறீங்க, என்னை பார்த்து அந்தாலும் என்ன சொன்னார், என் காலில் போடுற செருப்பு கூட நீ சமம் இல்லை அப்படின்லாம் சொன்னார்ல, அப்போ யாராவது கேட்டிங்களா, வந்தீங்களா அப்படின்லாம் சொல்ல, எங்கள் இதில் நடக்கிறதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு தாங்க இருக்கிறோம், நீங்கள் சொன்னது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. கெமி நீங்கள் தேவையில்லாமல் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க கெமி அப்படின்ட்டு இருந்தார். கெமி, இவர் வினோத், இவங்களுக்கான ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. அதான் அந்த நம்ம மாஸ்க் டாஸ்கில் பார்த்தோம்ல, இவர் வந்து பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து அப்படி லாக் பண்ண, இப்படி வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு பேர் டிஃபென்ஸ் இல்லைன்னா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் இவர் பதறி போயிட்டார். நான் அடியும் அடிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் சபரியும் வந்தார். ஸோ சபரிக்கும் இவருக்கும் ஆவாது. இவர் வந்து கம்ருதன் கேங்கு, பார்வதி இருக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் சபரி அன்பு கேங்கு. ஸோ செட் ஆகாது. ஸோ கெமி வெர்சஸ் வினோத் அப்படிங்கிறது அப்படியே முடியாது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்ல. அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இங்கேயும் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெமி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நான் இதுவரை கேட்டிருக்கேன், என் எதிரில் இந்த மாதிரி பேசாதீங்க, யாரை பார்த்து அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேப்டன் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், நீங்கள் பேசுனது தப்பு, நம்ம வந்து முதல்ல இந்த பாசிட்டிவாக இதை ஆரம்பிப்போம் இதனால், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்ல, அங்கே பார்வதி பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக தான் நின்று இருந்தாங்க. அது வரை எங்கே பாசிட்டிவாக, அதுவும் பார்வதியை வச்சுக்கிட்டு செம காமெடி அவங்க. ஸோ அப்படி தான் அங்கே பேசணும்னு சொல்லிட்டு வினோத் வந்து கேட்டார், இங்கே நான் என் கருத்தை சொல்லியே ஆவேன், அவர் பேசும்போதெல்லாம் யாருமே சொல்ல, அவர் வந்து இஷ்டத்துக்கும் பேசியிருக்கிறாருன்னும் போது அது அப்புறமா பேசலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அங்கே நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வரும்போது அதுதான் நம்ம ப்ரோமோவில் கூட பார்க்குறோம்ல, இங்கே திவாகர் அண்டு கேப்டன் இந்த பஞ்சாயத்து இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு வர்றார். அப்போ வந்து யாரெல்லாம் இதை விட்னஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்க, திவாகர் வந்து கடுப்பாயிடுறாரு. யாரெல்லாம் விட்னஸ் பண்ணிக்கலாம், டாய் எல்லாரும் தான்டா சுற்றி நின்றுட்டு இருந்தோம், ஆக்சுவலி அங்கே எல்லாருமே சுற்றி தான் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் விட்னஸ் பண்ணீங்கன்னா இது தப்பாக இருக்குது, இது அநியாயமாக இருக்குது, இது ரொம்ப கொடுமையாக இருக்குது, இது எப்படிங்க நீங்கள் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால பண்ணுறீங்களா, ஏன்னா வந்து கம்ருதன், பிரவீன், வினோத் இவங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டோம்ல, வினோத் தானே போய் கேட்டார் கம்ருதனுக்கு ஏன் பாஸ் தரல, ஏன் கனியக்கா கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அவரே சொல்லியிருக்காரு கேப்டனேவை, நான் இந்த பக்கம் இருப்பேன், அந்த பக்கம் இருப்பேன், நடுவில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போகிற ஒரு க்ரீன் அனிமல் மாதிரி தான் இப்போதைக்கு தெரிகிறாரு. அதனால் இப்போ என்ன திவாகர் சொல்கிறாருன்னா, உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நீ வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குற, இது ரொம்ப தப்பு அப்படின்லாம் இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் தான் சொல்லிட்டு போனார், இங்கே வந்து திவாகர் வந்து ஃபன்னாக இருக்கிறாரு, ஜாலியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது வந்து தப்பு, எந்த சூழ்நிலையிலையும் அதை அனுமதிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். ஆனால் இங்கே திரும்ப அது கண்டினியூ ஆகிருக்கு.
அப்படியெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடாது இல்லை விஜய் சொன்ன உடனே. காமெடியாக சொன்னாலும் ஒரு விஷயம் சரியாக தான் சொல்லியிருந்தாரு வினோத். விஜேஎஸ் எபிசோட்லேயே சொன்னார்ல, எனக்கும் ஒரு கியூசிக்கும் முன்ஜென்ம பகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி முன்ஜென்ம பகை மாதிரி தான் 2 பேருக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. வார்த்தையை இந்த இடத்துல விட்டது வினோத் தான். இது அப்போ விட்டாரு, அதுக்கு முன்னாடி விட்டாரு, முந்த நாள் விட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேசக்கூடாது. இப்போ யார் விட்டது? அது வந்து வினோத் தான் விட்டாரு. அதே போல் வினோத் வந்து ரொம்ப ஒரு காமெடியாக சொன்னேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப சீரியஸாக அஃபெண்ட் ஆயிருக்காரு திவாகர். என்னன்னா, இங்கே வந்து இவர் இங்கே பிக் பாஸ் வீட்டிலேருந்து டீலக்ஸ் ரூமுக்கு போகும்போது அங்கே வந்து பக்கத்தில் ட்ரெஸ்ஸை வைக்க முடியும் செல்ஃபில். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் என் ஜட்டி எடுத்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாராம். அதுலேருந்து என்ன பார்த்து எப்படிங்க அந்த கேள்வியை கேட்கலாம்? என்ன பார்த்து ஏங்க அப்படி பேசினாரு? ஐ மீன் எஜுகேட்டட் பர்சனுங்க, என்ன பார்த்து அப்படி பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே பயங்கரமாக பொங்கிட்டு இருந்தார். அதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அவருக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இதை ரெஜிஸ்டர் பண்ணிருவார். இதை கேட்குறவங்கலாம் சிரிக்கிறாங்க, இது ஒரு விஷயமா, அது ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருப்பாருங்க அப்படின்னு. ஆனால் அது ஆறாத தழும்பா வடுவா வந்து திவாகர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா துஷார் கிட்ட நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே வந்து என்னுடைய பனியன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தேவையில்லாமல் அவர் தொடச்சிட்டு உங்களுக்கு அது தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் எந்துன்னு நினச்ச எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ என்னென்னவோ சொல்கிறாருங்க, மாற்றி மாற்றி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டேங்க, அது துடைக்க கொடுத்துட்டுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனை முடிய போகிறதில்ல. இவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வினோத்துக்கு. அவருக்கு வந்து நைட் ஆனால் தூங்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை. இவர் பிரச்சனை என்ன சொல்கிறாரு, தூங்கும் போது எழுப்புறான் சார் அப்படின்றாரு. எதுக்கு எழுப்புறாருன்னா அவரால் தூங்க முடியல, விடுற கொரட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கொரட்டை அப்படிங்கிறது அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் படுக்க முடியலையே அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனை. ஸோ அதனால் எப்போ பேசினாலும் இந்த மேட்டரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த பகை இவங்க 2 பேரும் வேறு வேறு வீட்டில் இருந்தால் தான் இது கொஞ்சம் குறையும் அடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போவும் இவங்க வந்து குத்துறது, மாற்றி மாற்றி பேசிக்கிறது, அது வந்து முடிய போகிறதில்ல. ஸோ இப்போ கானா வினோத் வந்து நாமினேஷன் இருக்கிறாரு. இது வந்து இவங்களுடைய பிளானாக வேறு இருந்துச்சு, கலையரசன் திவாகர் பிளான். ஸோ எடுத்து கானா வினோத்தை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு கண்டுருக்குறாங்க. ஆனால் அப்படி இருக்க போகிறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சபரியும் வெர்சஸ் கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வருது. என்னென்னா, இங்கே இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லை, திவாகர் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்டுவார்ல வினோத்து. அதில் பார்த்தீங்கன்னா நாக்கை கடிச்சு ஒரு மாதிரி நக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து சபரி பார்த்துட்டு, நீங்கள் அப்படி பண்ணது தப்புங்கண்ணே, சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ பண்ணது தப்புன்னு அப்படின்னு சொன்னதும், சபரி நீ எதுக்கு வர்றன்னு தெரியும் சபரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு தெரியும் அவங்கெல்லாம் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆப்போசிட் அன்பு டீம் அப்படின்னு. அதை ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் வந்து நீ எதுக்கு வரேன்னு தெரியும், நீ தேவையில்லாமல் இதுக்குள்ளே வராத அப்படின்லாம் இவர் சொல்ல, நீ என்ன சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, சபரி சொல்ல, இவங்க 2 பேர் பிரச்சனையாக இது மாறுது. அதுக்கப்புறம் கேப்டன் ஒரு வழியாக அதை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதை திவாகரே கவனிச்சாரான்னு தெரியல, இவர் சொல்லிட்டாரு சபரி வந்து. இப்போ சபரி சொன்னதுனால பார்த்தீங்கன்னா திரும்ப திவாகர் அதை சபையில் எடுத்துகிட்டு வர்றாரு. சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னங்க இருந்தாலும் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் தான் திவாகர் அங்கே ஹேண்டில் பண்ண முடியுது ஃப்ரீயாக. நார்மலாக ஹேண்டில் பண்ணால் திவாகர் ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்காக ஓவர் போர்ட் போகிறது வந்து அதுவும் ரொம்ப தப்பு இல்லை, அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ விஜேஎஸ் கிட்ட மறுபடியும் ஒரு வார்னிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் புடுங்கினதும் இவங்க உண்மை மட்டும் இல்லை, இன்னும் பலருடைய உண்மை முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இவன் எஃப்ஜே அவன் பாட்டுன்னு கத்திக்கிட்டு வேகமாக வெளியே போகிற அப்படி பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாச்சிட்டு இருக்காங்க. உண்மையாக பேப்பர் ரவுடி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிற அப்படி. ஸோ கேப்டன் வந்து கடைசியாக வந்து கானா வினோத் வந்து பண்ணது தப்புங்க. அது வந்து அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அநாகரிகமாக கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே போல் திவாகரை பார்த்து, நீங்கள் பொதுவாக எல்லாரையும் சத்தம் போட்டு பேசாதீங்க, சத்தம் போட்டு கத்துறது வந்து அதுவும் தப்பு, அதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லை இங்கே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு இவர், அவங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால இப்படி சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் மிலிட்ரி கேம்ப் அப்படின்னா அது வந்து காமனாக தானே இருக்கணும் ரூல்ஸு, இங்கே வந்து நியாயமாக இல்லை, பயாஸ்டாக இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே கேப்டன் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்வதிக்கும் ஆகாது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் வினோத்துக்கும் முட்டிக்குச்சு. வினோத்து, கமருதீன், பார்வதி இவங்க தான் செட்டாக இருந்தாங்க. இப்போ என்னடானா திவாகர் அந்த பக்கம் போயிட்டு இருந்தார். இப்போ திவாகர் விசஸ் வினோத் அப்படின்னு முட்டினதும் இப்போ கமருதீனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல.
பார்வதி பார்த்தீங்கன்னா திடீர்னு திவாகரோட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு ப்ரோமோ வந்திருக்குல்ல. ஸோ அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அதில் வேற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனை வந்தாலும் அது தீர்ந்தாலும் ஒரு பிரச்சனை மட்டும் தீர போறதில்ல. அது என்ன அப்படின்னா இந்த அலிகேஷன் விமன் சேஃப்டி அப்படிங்கிறது அது வேற வேற டைமென்ஷன்ல டிராவல் ஆகிட்டே இருக்கு. இதுவரை டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் நிச்சயமா வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீசன்ல வெடிக்க போகுது. கடைசியில் விஜேஎஸ் தலையில வந்து விடியாமல் இருந்தால் சரி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.